7ஆம் தேதி இந்தியா தான் சண்டையை ஆரம்பித்தது. இந்தியா தாக்குதலை அதாவது பாகிஸ்தானில் இருக்கின்ற பகுதிகள் மீது ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். பிரம்மோஸ் ஏவுகணையை தரையிலிருந்து ஏவியிருந்தார்கள். ஆனால் ரஃபேல் விமானத்தை எதற்கு யூஸ் பண்ணார்கள் என்று சொன்னால், ஸ்கல்ப் என்ற ஏவுகணை குரூஸ் மிசைல்ஸ் பிரான்ஸ் அதை இந்த விமானங்களில் தான் ஏவி இருக்கிறார்கள். அதே போல ரஃபேல் இந்தியாவின் என்ன சொல்ற ஒரு கிரவுன் என்று சொல்றது இந்தியாவின் பிரஸ்டீஜான விமானம் அதுதான். அப்ப இந்த சண்டைக்கு முதலே அவர்கள் சொன்னார்கள், இந்த சண்டையில் ரஃபேல் வருகிறது, ரஃபேல் போக போகிறது என்றுதான் சொன்னார்கள். அதற்காகத்தான் கொண்டு போனார்கள். ஆனால் பாலக்கோட் பகுதியில் உங்களுக்கு தெரியும், அமெரிக்காண்ட F-16 இந்தியாண்ட MiG-21 சுட்டு வீழ்த்தியிருந்தது. அப்ப அதற்கு பிறகு அவங்களுக்கு ஒரு பயம் என்னென்றால், பாகிஸ்தான் பகுதிக்கு போகக்கூடாது, விழுந்துதண்டால் அங்க விழுந்தண்டா எல்லாத்தையும் எடுத்து பெரிய பிரச்சனையா வந்தது. என்ன போன முறை தெரியும், விமானியையும் கைது செய்திருந்தாங்க. அப்ப இவங்க இவங்களை போட்டுக்க நின்று வந்தாங்க, அவங்க தங்களை போட்டுக்க நின்று வந்தாங்க. அப்ப அங்க இருந்துதான் இரண்டு தரப்பும் மோதி இருக்கிறது. என்ன பிரச்சனை என்று சொன்னால், ஒன்று இவர்கள் சரியாக பாகிஸ்தான் பலத்தையும் பாகிஸ்தான் விமானிகளின் பலத்தையோ அல்லது விமானத்தின் பலத்தையோ ஏவுகணையின் பலத்தையோ அல்லது தொழில்நுட்பத்தையோ அறியவில்லை. இரண்டாவது பிரச்சனை என்ன சொன்னால், இவர்களிடம் இருக்கின்ற ரஃபேல் விமானத்தை பயன்படுத்தவும் இவர்களுக்கு பெருசாக தெரியவில்லை. இதை நான் கூறவில்லை, பாகிஸ்தான் வான்படை தளபதி கூறியிருக்கிறார். அவர் ஒன்றைத்தான் கூறியிருக்கிறார், ரஃபேல் விமானத்தை பொறுத்தவரையில் தான் குறை சொல்லவில்லை. ரஃபேல் விமானம் தரமான விமானம், சுட்டு பிடித்தன அப்புறம் அவங்களாத்தான் சொல்றாங்க, தரமான விமானம். ஆனால் உங்களுக்கு அதை பாவிக்க தெரியவில்லை, எவ்வாறு பாவிப்பது என்று தெரியவில்லை. இப்ப நீங்கள் புது கார் வாங்கலாம், கட்லோக்கு எதுவும் உங்களுக்கு கட்லோக்கு படிக்காம அதை ஓட்டினால் அது எந்த புது காரும் ஆக்சிடென்டா அல்லது உடைஞ்சு விழுகிற நிலைமையா தான் இருக்கும். அதே ஒரு நிலைமை தான். என்ன சொன்னால், ஃபுல்லா டிசேபிள் பண்ணிட்டாங்க விமானத்தை. இந்த விமானத்தால எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையாக போய்விட்டது. அது எலக்ட்ரானிக் வார்ஃபேர் என்று சொல்றாங்க. ஆனால் ரஃபேல் விமானத்திலும் இருக்கின்றது எலக்ட்ரானிக் வார்ஃபேர் இருக்கின்றது. அதாவது அதற்கு சொல்றது ஸ்பெக்ட்ரா என்று கூறுகிறது. எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஜாமிங் சிஸ்டம் இருக்கின்றது. இந்த ஜாமிங்கால J-10 ஜாம் பண்ணி இருக்கலாம். ஆனால் அதற்கு முதல் அவங்க ஜாம் பண்ணி இருக்கிறாங்க, ஜாம் பண்ணி போட்டுத்தான் அடிச்சிருக்கிறாங்க. அது மட்டுமில்ல, இந்தியாட்ட இருக்கிற முன்னணி விமானங்கள் நீங்க பாத்தீங்கன்னா சார், ரஃபேல் இருக்கிறது, Su-30 இருக்கிறது, MiG-29, மிராஜ், இவ்வளத்தையும் தான் நாங்கள் கொண்டு போனது. எல்லாத்தையும் வீழ்த்திட்டாங்க. அதான் இந்த பிரச்சனை. அப்ப முன்னணி விமானங்கள் இந்தியா வான் மேலாண்மை முதுகுடைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு மேலே கொண்டு போக முடியாத ஒரு நிலை.